நான் சொல்றது வரலாறு. ஏன் வரலாறு? கூப்பிடுறாரு, நான் போறேன். மேடம், நீங்க நிறைய வாசிக்கிறீங்கிறது எனக்கு தெரியும். இந்த பிள்ளைகளுக்கு இலக்கியத்தில் காட்சிப்படுத்தலும் கதை சொல்லுதலும் அப்படிங்கிற பாடத்தை வடிவமைக்கணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து வடிவமைக்கலாமா மேடம்னு நிறைய புக்ஸ், நிறைய விஷயங்கள் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு பாடத்திட்டத்தை வரைவு பண்ணோம். 7 வருஷம் நான் வந்து அங்க விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியா போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ அந்த கதைகளில் ஒரு கதைங்க, ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது முக்கியம் இல்ல, களத்துல நிக்கிறோமா. இத பாலு மகேந்திரா தன்னுடைய இறுதி நாட்களின் கடைசி நிலைகளே எங்க கல்லூரிக்கு வந்த பொழுது, ஐயா ஏதாவது சொல்லுங்க எனக்குன்னு சொல்ல அவர் வாயால் கேட்டது, பர்வீன், ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது முக்கியம் இல்ல, பிடிச்சதை செஞ்சிட்டு இருக்கோமா அதான் முக்கியம். அவர் சொன்னது உனக்கு பிடிக்குதா அதை செய். ஆள் மனசுல ஒண்ணு இருக்கு, என்டர்டைன்மெண்ட் இல்ல, உங்க ஆன்மாக்கே தெரியும். டூ மச் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் will lead you to stress. ஸ்ட்ரெஸ் ஆயிடுவீங்க. நிறைய படம் பாத்தீங்கன்னா, நிறைய போய் வெளியில பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆயிடுவீங்க. அது இல்ல உங்க ஆன்மாவினுடைய தேடல். உங்க ஆன்மாவின் தேடல் எங்கேயோ இருக்கிறது, அதை கண்டுபிடிங்க. என் ஆன்மாவின் தேடல் வாசிப்பு. நான் சொல்ல போற கதையின் பேர் ரோஜா அத்தர். அந்த கதையை எழுதியவர் ஒரு தெலுங்குக்காரர். தெலுங்கில் இருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு சிறுகதை. அது ஒரு 11 பக்கம். ரொம்ப காத்திரமான மொழிபெயர்ப்பு. முடிஞ்சா சாகித்ய அகாடமியில ரோஜா அத்தர் இருந்தா திரும்பவும் நீங்க படிச்சிருங்க. ஏன்னா அது என் ரோஜா அத்தர், நான் படித்தது. நான் என் மொழியில் உங்களுக்கு கடத்துகிறேன். பாருங்க, கதை இதுதான். 2 நிமிஷத்துல 3 நிமிஷத்துல என் பேச்சு முடியும். நீங்கள் வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டிய செய்தி, ஈரான்ல ஒரு பெரிய பரம்பரை அத்தர் செய்யற, அத்தர்னா தெரியும்ல, வாசனை திரவியம் செய்யற ஒரு முஸ்லிம் அம்மா ஓன்னு தலையாட்டுது. உங்களுக்கு தெரியாம யாருக்கு தெரியும் அத்தர்னா? பெரிய குடும்பம். அத்தர் 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 அத்தர்னு அவங்களுக்கு உலகத்துல பெரும் புகழ். ஈரானியக்காரர்கள் அவங்க. அவன்ல கடைசி வாரிசு ஒருத்தன். அவனுக்கு என்னன்னா இந்தியாவின் மீது ஒரு கண். இந்தியாவுக்கு மட்டும் அவன் அத்தர் வந்ததில்லை. அந்த இந்திய நாட்டின் முகலாய மன்னனை சந்தித்த அந்த ஷஹின்ஷாவிடம் தன்னுடைய அத்தரை அறிமுகப்படுத்தணும். இதுதான் அவன் வேலை. நீங்க எல்லாம் என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, கவிதை புக் எடுத்து வச்சிருங்க, கையில கதை எழுதி சினிமாவுக்காக காத்துருங்க, யார் வேணாலும் அந்த ரோஜா அத்தருக்கான அந்த மனுஷன். சரியா? நல்ல நல்ல பேச்சாளரா இருக்கலாம், வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கலாம். என்கிட்ட மேடம் உங்களை மாதிரியே பேசணும் மேடம், அதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. என்ன மாதிரி தான் நான் பேசுறேனே, நீ உன்ன மாதிரி பேசு, நீ என்ன மாதிரி பேசணும்? என்ன அநியாயம் இது? இந்த ரோஜா அத்தர்ல அவன் யூனிக். அவன் கிட்ட இருக்கிற அத்தர் உலகத்திலே கிடையாது. அவன் 6 அடி 10 அங்குலம், நல்ல பெரிய ஆள், தலையில டர்பன் கட்டி இருக்கான், பெரிய குதிரையில ஏறி வரான், குதிரை சவாரி பண்ணிட்டு வரான். டெல்லி வந்துட்டான். டெல்லியில இருந்து நேரா ஹைதராபாத் வந்துட்டான். ஹைதராபாத்ல இருக்கிறாரு ஷஹின்ஷா. இப்போ ஷஹின்ஷாவை பார்க்கணும். நம்மளால ஒரு தாசில்தாரை கூட பார்க்க முடியறது இல்லைங்க இந்த நாட்டுல. எவ்வளவு தடங்குறீங்க. அவருக்கு சும்மாவா? அவர் உள்ள போன உடனே ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு பெருசா, புடு 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 புடுன்னு ஒரு ஹுக்கா குச்சிட்டு உட்கார்ந்து இருக்காரு, பெரிய தொப்பை வச்சுக்கிட்டு திவான்ல உட்கார்ந்து இருக்கு. அவர் பேரே திவான், அதனால்தான் அதுக்கு திவான்னே பேர் வந்துச்சு. இப்படி சாஞ்சி உட்காந்து அவர்கிட்ட போய் சொல்றாங்க, ஒருத்தன் ஒரு வியாபாரி ஒருத்தன் ஈரான்ல இருந்து வந்திருக்கானா, உங்களை பார்க்கணுமா, ஷஹின்ஷாவை பார்க்கணுமா. ஷஹின்ஷாவை பார்க்கணுமா? எதுக்கு? அத்தர் கொண்டு வந்திருக்கானா, விற்கணுமா? அத்தர் விற்கிறதுக்கு ஷஹின்ஷாவை பார்க்கணுமா? எவன் அவன்? அவன் உள்ள வரான். அங்க பாருங்க அந்த கதையை அவன் எப்படி எழுதியிருக்கான். அவன் பாக்கெட்ல ஒரு பெரிய பேழை வச்சிருக்கான். அந்த பேழையில 3 அத்தர் கொண்டு வந்திருக்கான். ஒன்னு சாண்டில், ஒன்னு ஜாஸ்மின், ஒன்னு ரோஸ். சந்தனம், மல்லி, ரோஜா, 3 அத்தர். அவன் நேரா வந்து இறங்கி சொல்றான். முதல்ல அவன் தன்னுடைய பிரதாபங்களை சொல்றான். 1 அவுன்ஸ் அத்தர் எடுக்கணும்னா 10 லட்சம் மலர்களை சந்தித்தாக வேண்டும். அப்பதான் 1 அவுன்ஸ் கிடைக்கும். இப்படி நான் 10 அவுன்ஸ் கொண்டு வந்திருக்கிறேன். 10 மரங்களை அரைத்து 10 அவுன்ஸ் சாண்டில்,
அந்த சாண்ட்ல சந்தன பேழையில வச்சிருக்கான். அவன் எப்படி தெரியுமா குடுக்கறான்? அவன் பாதியா மடிஞ்சு உட்காந்து ஒரு பெரிய வெல்வெட் துணியை போட்டு தன்னுடைய பேழையை எடுத்து தன் தலையை குனிஞ்சு இப்படி கொடுக்கறான், சப்மிட் பண்றான். அவன்ல இந்த மைக்கேல் மதன காமராஜர்ல இந்த கமல் சார் அரிசி சாப்பிடுவார்ல, அந்த அம்மா தாஜ்மஹாலை வரைஞ்சு கொடுக்கும், பழைய அரிசி பாருல, அந்த ரேஞ்சில் அவன் அதை எடுத்து அப்படி தூக்கி போடுவான். பக்கத்துல இருக்கிறோம், அதை பிடிக்கிறான், போய் உள்ளவை, இப்பெல்லாம் பார்க்க முடியாது, அப்புறம் வாப்போ அப்படி. அவன் மனசு நொறுங்கி போயிடுதுங்க. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு 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 படைப்பாளனுக்கு தோல்வி கூட ஒத்துக்குவாங்க, புறக்கணிப்பை அவன் ஒத்துக்கவே மாட்டாங்க. அவன் வலிப்பாங்க புறக்கணிப்புங்கிறது. நம்ம நின்றுட்டு இருப்போம், நம்மள பார்க்காம போவாங்க. பார்க்கலையாமா? நம்மள பார்த்தாங்க, ஆனா பார்க்கல. அவனுக்கு தெரியும் அதன் பெருமதி. பெருமதி என்று தெரிந்து விட்டால் அவன் ஷெஹின்ஷாவை பார்க்க வேண்டும் என்று கேட்பன்றதுனால தூக்கி போட்டார். மனசு உடைஞ்சு வெளியில வரான். அப்போ கூட இருக்கிற ஒருத்தன் சொல்றான், இன்னும் என்ன வச்சிருக்கிற? நான் மல்லி வச்சு, அது என்கிட்ட கொடுத்துரு, நான் கொடுக்குறேன் உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆள். அடுத்த ஆளுக்கிட்ட காட்டு. அடுத்தவங்க கிட்ட போறாங்க, அப்படி கொடுக்குறாங்க அந்த அந்த பேழைய வச்சு மல்லிய. அவனை எடுத்துட்டு ஏமாத்திடுறான். இன்னைக்கு வா நாளைக்கு வா, இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு. வெறுத்து போய் அவன் என்ன பண்றான், ஒரு டீ கடையில வந்து டீ குடிக்கும் போது ஷெஹின்ஷாவை பார்க்கணும். அவனுக்கு என்ன தெரியுமா? ஷெஹின்ஷா இந்த வாசனைய முகந்துட்டா போதுங்க, அவர் அதுக்கு ஃபேன் ஆயிட்டா, அவனுக்கு வேற எதுவும் வேணாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்க? நீங்க நீங்க கொடுக்குற காசா? என்ன பார்த்து நல்லா பேசுறடா, நல்லா இரு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட பெரிய பரிசு இவர்கள் கொடுக்கின்ற காசா? இல்லை. அங்கீகாரம் இருக்குல்ல, ஒரு அப்பா கிட்ட, ஒரு அம்மா கிட்ட, ஒரு குழந்தை கிட்ட, ஒரு கணவன் கிட்ட, ஒரு மனைவி கிட்ட ஒவ்வொருத்தரும் எதிர்பார்ப்பது இந்த அங்கீகாரத்தை தான். அவன் அந்த அங்கீகாரத்துக்காக வந்தாங்க, ரெகக்னிஷனுக்காக வந்தான். அத்தர் சந்தனம் போச்சு, மல்லியும் போச்சு, இப்ப இருக்கிறது ரோஜா. சுத்தி சில ஓனா இங்க நிக்குது அந்த ரோஜாவை கையில இருந்து வாங்குறதுக்கு. இவன் அவங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு டீ கடையில கேட்கறான், ஷெஹின்ஷாவை பார்க்கணும், என்ன பண்றது? அதெல்லாம் பார்க்க முடியாது சார். இல்ல எப்படியாவது பார்க்கணுமே, என்ன பண்றது? வியாழக்கிழமை சாயந்தரம் ஒரு கோட்டையில இருந்து வெளில வருவாரு, வெளியில போவாரு. வெள்ளிக்கிழமை எல்லாம் தொழிலெல்லாம் முடிச்சுட்டு சனிக்கிழமை காலைல தான் வருவாரு. அவரை வெளியில வரும்போது நீ வேணா பார்க்கலாம், இங்க நின்னா பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும்ல ராஜா எல்லாம் வந்தா எவ்வளவு கூட்டம் நிக்கும்னு. அப்படி கூட்டம் நிக்குது. இந்த பைய ஹைட்டு, இவன் ஹைட்ட தெரிஞ்சா போலீஸ்காரங்க துரத்துறாங்க. இவன் எதுக்கு இங்க நிக்கிறான்னு சொல்லி தப்பிச்சு 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 போய் அந்த கூட்டத்துல போய் பரேட் ஆரம்பிக்கோங்க. கடைசி முடியுது. நான் ஆச்சரியப்படுறேன். நம்ம எல்லாரும் பெருமை பண்ண என்ன தெரியுமா? நமக்கு வாசிக்க தெரியுங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு புக்கு கொடுத்தா வாசிக்க தெரியுமா இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயம் அது. அப்பா, இன்னும் 2-3 மொழி தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க அங்கங்க. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? மொழி தெரிவதும், வாசிக்க தெரிவதும், சொல்வது புரிவதும் பிளிஸ்ங்க. அது வாழ்க்கையின் ஆகப்பெரிய விஷயம். யார் என்ன சொன்னாலும் புரியுறது, எது படிச்சாலும் புரியுறது. தமிழ் பல பேருக்கு புரியுறதே இல்லை. வாசிக்க வாசிக்க புரியும் தோழமைகளே. இந்த கடைசி பேராவை ஸ்லோ மோஷன்ல எழுதியிருப்பாருங்க அவர். ஸ்லோ மோஷன்ல கதை படிச்சிருக்கீங்களா? ஸ்லோ மோஷன்ல எழுதியிருப்பாரு. என்னன்னா, வெளியில இருந்து குதிரை வருங்க, இவன் இப்படி உட்கார்ந்து இருந்தவன் இப்படி எடுப்பாங்க, தலையை இப்படி எடுத்து பார்ப்பாங்க, குதிரை வருது, தாண்டி ஓடுவாங்க. அவன் ஓடுறத போலீஸ்காரன் பார்த்து பின்னால போலீஸ்காரன் வருவான். இவன் ஓடி போய் அங்க குதிரை கிட்ட நிக்க, போலீஸ்காரன் கரெக்டா வந்து நிக்க, அந்த குதிரையில இருந்து ஷெஹின்ஷா அவனை இப்படி பார்த்துட்டு மறுபடியும் இப்படி திரும்பி குதிரையை ஓட்ட சரியா போலீஸ்காரன் பிடிச்சிருவான். குதிரை போயிடுங்க. அவ்வளவுதான். அவன் லைஃப்ல இனிமேல் ஷெஹின்ஷாவை பார்க்க போறதில்ல. அப்ப ஒரு வேலை செய்வாங்க. அவன் 5 அடி போயிருக்கும் குதிரை. அந்த போலீஸ்காரனை அடிச்சு அப்படியே தள்ளி விட்டுட்டு தான் இடுப்புல இருந்து அந்த ரோஜா அத்தரை எடுப்பாங்க. எடுத்து அந்த கோல் கொண்டா விட்டு வெளியில போனான்ல, அந்த பாறையில அடிச்சு உடைப்பாங்க. அதை அடிச்சு உடைச்ச உடனே அந்த வாசனை இருக்குல்ல, அந்த வாசனை அப்படியே போய் அந்த குதிரை இருக்குல்ல, குதிரை நிக்கும். அந்த வாசனையில இப்படி திரும்பி ஷெஹின்ஷா பார்த்து பாதி கண்ணை மூடுவான். அவன் அப்படி தன்னுடைய டர்பனை இப்படி ஒதுரிக்கிட்டு அவன் தன் குதிரையை பார்க்க போயிடுவான். அது சொல்லிட்டு அந்த கதையை முடிச்சா எனக்கு கண்ணீர் வருது. அந்த கதையை படிச்சு முடிக்கிறதுக்கு சொல்லும் போது, நீங்கள் ஒருவேளை கோல்கொண்டாவிற்கு சென்று வாசலில் இருக்கும் பாறைகளில்
உங்கள் சுவாசத்தை வைத்து பாருங்கள், ஒருவேளை அங்கே அந்த ரோஜா அத்தர் மணக்கலாம்.